உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல நீங்க ஒரு 1 லட்ச ரூபாய் சேர்த்து வச்சிருக்கீங்க. இப்போ உங்களோட தேவைக்காக அதுல இருந்து ஒரு 20,000 ரூபாய் ஏடிஎம் மூலமா வித்ட்ரா பண்றீங்க. இப்ப பேலன்ஸா 80,000 ரூபாய் இருக்கணும். ஆனா நீங்க அடுத்த தடவை வந்து பார்க்கும்போது அது 80,000 ரூபாய் இல்லாம 85,000 ரூபாயா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். இதே மாதிரி இன்னொரு சினாரியோ பார்ப்போம். நீங்க கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணத்தை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ரொம்ப வருஷமா இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு 40 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க உங்களோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல இருந்து கிடைச்ச பணத்தை நீங்க அனுபவிக்க விரும்பல. இப்பல இருந்தே நீங்க அதை பயன்படுத்திக்க விரும்புறீங்க. அதே நேரத்துல உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் grow ஆறதை நீங்க ஸ்டாப் பண்ண விரும்பல. இப்போ நம்ம முன்னாடி பார்த்த இந்த ரெண்டு சினாரியோமே ஒரு டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட்ல பாசிபிள் தான். அதுதான் SWP, அதாவது Systematic Withdrawal Plan. இந்த ஸ்ட்ராட்டஜி மூலமா உங்களுக்கு மாசம் மாசம் ஒரு இன்கம் வர மாதிரி நீங்க உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை பிளான் பண்ண முடியும். சோ இந்த வீடியோல நாம SWP, அதாவது Systematic Withdrawal Plan என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, நம்ம அதை எப்படி பயன்படுத்திக்க முடியும், இதோட பெனிஃபிட்ஸ் என்ன, இதோட ரிஸ்க் என்ன, இது எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. நம்ம சேனல் 27K சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டனால ஒரு கிவ் அவே கான்டெஸ்ட் ஒன்று நடத்த போறோம். அதுக்கு பேரு கமெண்ட்-a-thon. இந்த கான்டெஸ்ட் ஆனது இன்னைக்கு தொடங்கி 15 நாட்களுக்கு நடக்கும். அதாவது அக்டோபர் 15ல இருந்து அக்டோபர் 31 வரைக்கும். இந்த இடைப்பட்ட டைம்ல நம்ம யூடியூப் சேனல்ல இருக்க வீடியோஸ்க்கு யார் அதிகமான கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்களோ அதுல 2 பேருக்கு நம்ம கிவ் அவே கொடுக்க போறோம். அதாவது அதிகமா கமெண்ட் பண்ண முதல் 2 நபர்களுக்கு, முதல் நபருக்கு 1000 ரூபாய் வொர்த்தான அமேசான் கிஃப்ட் வவுச்சரும், இரண்டாவது நபருக்கு 500 ரூபாய் மதிப்பிலான அமேசான் கிஃப்ட் வவுச்சரும் நம்ம கொடுக்க போறோம். இந்த கான்டெஸ்ட்டுக்கு சில சின்ன சின்ன ரூல்ஸ்கள் இருக்கு. முதல் ரூல், ஒரே வீடியோல நீங்க தனி கமெண்டா 3 கமெண்ட்டுக்கு மேல நீங்க பண்ணக்கூடாது. ஆனா ஆல்ரெடி கமெண்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட கான்வர்சேஷன் பில்ட் பண்ற விதமா நீங்க எத்தனை கமெண்ட் வேணாலும் பண்ணலாம். ரெண்டாவது ரூல், இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட டெலிகிராம் ஐடியும் இருக்கு, இன்ஸ்டாகிராம் ஐடியும் இருக்கு. இது ரெண்டையும் நீங்க ஃபாலோ பண்ணிடணும். அது மூலியமா தான் நான் வின்னர்ஸை கான்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு அந்த கிஃப்ட் வவுச்சரை கொடுப்பேன். நம்ம சேனல்ல ஷார்ட்ஸோட சேர்த்து மொத்தமா 108 வீடியோக்கள் இருக்கு. அதுல எந்த வீடியோக்கு வேணாலும் நீங்க கமெண்ட் பண்ணலாம், இன்க்ளூடிங் ஷார்ட்ஸ். இந்த கான்டெஸ்டோட வின்னர்ஸ் யாருன்றதை நான் நவம்பர் 1 ரிலீஸ் ஆகிற வீடியோல நான் அனௌன்ஸ் பண்ணுவேன். அதுக்காக இப்பவே கமெண்ட் பண்ண போயிடாதீங்க. இந்த வீடியோ ஒரு ரொம்ப முக்கியமான வீடியோ. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க கமெண்ட் பண்ண போங்க. ஹாய் நெட்டிசன்ஸ், வெல்கம் டு ஒயிட் போர்ட் நேஷன். நான் உங்க அனீஷ். நீங்க இந்த SWP பத்தின வீடியோ தான் முதல்ல பாக்குறீங்க அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடியே SIP அப்படின்னு சொல்லப்படுற சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னா என்ன, அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, அதை எல்லாத்தையும் நம்ம 2 வீடியோல கவர் பண்ணிருக்கோம். அந்த 2 வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். சரி, இப்போ இந்த SWPனா என்னன்றத ரொம்ப சிம்பிளா தெரிஞ்சுக்கலாம். நீங்க ஆல்ரெடி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஒரு 10 வருஷமா SIP மெத்தட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. SIPனா என்னன்னா, நீங்க மாசம் மாசம் கன்சிஸ்டன்டா ஒரு அமௌண்ட் உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்டா நீங்க பண்ணிட்டு இருப்பீங்க. அதை தான் SIP, அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சொல்லுவாங்க. இப்போ இந்த 10 வருஷத்துல உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆனது நல்லா க்ரோ ஆயிடுச்சு. இப்போ நீங்க உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல இருந்து பணத்தை எடுத்து செலவு பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனா உங்க மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் க்ளோஸ் பண்ண வேணாம்னு நினைக்கிறீங்க. நீங்க இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு மாசம் மாசம் எவ்வளவு அமௌண்ட் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு தேவையான ஷேர்ஸை மட்டும் மாசம் மாசம் ஆட்டோமேட்டிக்கா அதுவே வித்து உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அந்த அமௌண்ட்டை கொடுக்குற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வைக்கணும். சோ இதை எப்படி நம்ம செட் பண்ண முடியும்? நீங்க பேங்க் மூலமா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்க பேங்கை கான்டாக்ட் பண்ணணும். அவங்கள்ட்ட நீங்க இப்படி மாசம் மாசம் உங்களுக்கு இந்த அமௌண்ட் வேணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான செட்டப் அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. இல்ல நீங்க வேற ஏதாவது ஆப்ஸ் மூலமா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஆப்லயே SWP அப்படின்ற ஆப்ஷனை தேடுங்க. அப்புறம் உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் வேணும் அண்ட் எவ்வளவு ஃப்ரீக்வன்சில வேணும், அதாவது மாசம் மாசம் வேணுமா இல்ல வாரம் வேணுமா இல்ல 3 மாசத்துக்கு ஒரு தடவை வேணுமா அப்படின்ற அந்த டீடைல கொடுங்க. அண்ட் என்னல இருந்து இந்த மெத்தட் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துட்டீங்கன்னா அவ்வளவுதான், டன். நீங்க SWP மெத்தடை செட் பண்ணி முடிச்சிட்டீங்க. சோ இனிமே உங்களுக்கு நீங்க ஆப்ட் இன் பண்ண மாதிரி மாசம் மாசம் நீங்க ஒரு 10,000 ரூபாய் கேட்டிருந்தீங்கன்னா அதுக்கான ஷேர்ஸை மட்டும் அதை வித்து அந்த 10,000 ரூபாயை உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கும். சோ இப்போ நாம இது எதனால பெனிஃபிட் அப்படின்றத பார்ப்போம். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க NAV அப்படின்னா என்னன்றதையும் தெரிஞ்சுக்கணும். NAVன்றது நெட் அசெட் வேல்யூ. உங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போர்ட்ஃபோலியோவோட ஒரு யூனிட்டோட பிரைஸ்னு சொல்லலாம். உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியணும்னா ஒரு ஷேரோட பிரைஸ் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நீங்க லாஸ்ட் 10 வருஷமா ஒரு நல்ல பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல கன்சிஸ்டன்ட்டா உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் ஃபியூச்சர்லயுமே இது grow ஆகிறதுக்கு நல்ல பொட்டன்ஷியல் இருக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ உங்க போர்ட்ஃபோலியோ ஒரு 20 லட்சம் ரூபாய் இருக்குன்னு வச்சுப்போம். உங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட ஒரு NAV 100 ரூபான்னு வச்சுப்போம். அதாவது ஒரு ஷேர் 100 ரூபான்னு வச்சுப்போம். அப்ப உங்ககிட்ட 20,000 ஷேர் இருக்கு, அதாவது 20,000 NAV இருக்கு. இப்ப நீங்க உங்களுக்கு மாசம் மாசம் ஒரு 10,000 ரூபாய் இன்கம் வர மாதிரி ஒரு SWP பிளானை செட் பண்ணி வைக்கிறீங்க. செட் பண்ணி வச்ச அடுத்த மாசம் ஒரு 100 ஷேரை அது ஆட்டோமேட்டிக்கா வித்து அந்த 10,000 ரூபாயை உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அது அனுப்பிச்சிடும். லாங் டேர்ம்ல நல்ல பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தனால உங்க ரிமைனிங் பேலன்ஸ் grow ஆயிட்டே தான் இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு 3 மாசம் கழிச்சு உங்க மியூச்சுவல்
ஃபண்ட்ஸ்ல இருந்து ஒரு 10,000 ரூபாய் உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும்போது அது மாசம் மாதிரி 100 ஷேரை வித்திருக்காது, வெறும் 84 ஷேரை தான் வித்திருக்கும். ஏன்னா பொட்டன்ஷியல் உள்ள ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ன்றனால அந்த NAV அதாவது ஒரு ஷேரோட விலை 100 ரூபாயில இருந்து 120 ரூபாயா ஆயிடுச்சு. சோ இப்ப 10,000 ரூபாய் தேவைப்படுறதுக்கு அது முன்ன மாதிரி 100 ஷேரை விற்கணும்னு அவசியம் கிடையாது. வெறும் 84 ஷேரை வித்தாலே 10,000 ரூபாய் கிடைச்சிருது. அதனால உங்க பேலன்ஸும் க்ரோ ஆயிட்டே தான் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம 100 ரூபாயில இருந்து 120 ரூபாய் ஆச்சுன்னு வச்சுக்கிட்டோம். பட் அது எப்படி வேணாலும் இருக்கலாம். நல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலனா இந்த அமௌண்ட் குறையிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. சோ பேசிக்கா எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்றதுமே இங்க ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. இப்போ இந்த SIP-ய மத்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸோட ஒரு கம்பேரிசன் பண்ணலாம். இங்க நான் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸையும் டிவிடெண்ட் பே அவுட்ஸையும் எடுத்துக்கிறேன். டிவிடெண்ட்னா என்னன்றதை நம்ம ஆல்ரெடி நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பேசிக்ஸ் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். அந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு தெளிவா புரியும். ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு வருஷம் ஒரு ஃபிக்ஸடான ஒரு ரிட்டர்ன்ஸை கொடுக்கும். யூசுவலா ஒரு 5ல இருந்து 7% ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். இதுவே டிவிடெண்ட் பே அவுட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஏத்த மாதிரி ஒரு அமௌண்ட் கொடுக்கும். ஆனா SWP மார்க்கெட்டோட லிங்க் ஆயிருக்கனால நல்ல கம்பெனிஸோட ஷேர்ஸ் நீங்க வச்சிருந்தீங்கன்னா அது கண்டினியூஸா க்ரோ ஆயிட்டே இருக்கும். அதனால உங்க ரிட்டர்ன்ஸும் அதிகமாவே இருக்கும். அடுத்ததா இன்கம் ஃபிளெக்சிபிலிட்டியில பாத்தீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்ல ஃபிக்ஸட் டேர்மா இருக்கும். early withdraw பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு பெனால்ட்டியும் இருக்கும். டிவிடெண்ட் பே அவுட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ரெகுலர்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா கம்பெனி பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஆனா SWPன்றது கஸ்டமைசபிள். உங்களுக்கு வாரம் பே அவுட் வேணுமா, இல்ல மாசம் பே அவுட் வேணுமா, இல்ல எவ்ரி குவார்ட்டருக்கு ஒரு தடவை பே அவுட் வேணுமா, இதை நீங்களே செலக்ட் பண்ணிக்க முடியும். அமௌண்ட் மேல நமக்கு இருக்கிற கண்ட்ரோல் பாத்தீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்ல அந்த டெபாசிட்டை செட்டப் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு கண்ட்ரோல் இருக்கும். டிவிடெண்ட் பே அவுட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு கண்ட்ரோலே கிடையாது. ஏன்னா அவங்க எவ்வளவு பே பண்ண போறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா SWPல நீங்க எப்ப வேணாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு ஃபுல் கண்ட்ரோல் இருக்கும். டாக்ஸ் எஃபிஷியன்சில பார்த்தோம்னா ஃபிக்ஸட் டெபாசிட்ல உங்களுக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட்டை நீங்க ஒரு இன்கமா தான் காட்டணும். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நீங்க டாக்ஸ் பே பண்ணணும். டிவிடெண்ட் பே அவுட்டும் அதே மாதிரி தான். ஆனா SWP பொறுத்த வரைக்கும் உங்களோட கேபிட்டல் கெயின்ஸ்க்கு நீங்க டாக்ஸ் காட்டினாலே போதும். அடுத்து இது யாருக்கெல்லாம் சூட்டபிள் அப்படின்றத பார்ப்போம். ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ்ன்றது யாருக்கெல்லாம் சேஃபா வருஷம் கன்சிஸ்டன்டா ஒரு ரிட்டர்ன்ஸ் வேணுமோ அவங்களுக்கு இது கரெக்டா இருக்கும். டிவிடெண்ட் பே அவுட் பாத்தீங்கன்னா யாரெல்லாம் எனக்கு டிவிடெண்ட் எவ்வளவு வரும்ன்றது முக்கியம் கிடையாது, அது பெருசா வந்தாலும் பரவாயில்ல கம்மியா வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அது கரெக்டா இருக்கும். SWPன்றது யாருக்கெல்லாம் ஒரு ரெகுலர் இன்கம் வேணுமோ அதே நேரத்தில் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் க்ரோ ஆயிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அது நல்லா செட் ஆகும். அடுத்ததா இதுல என்னெல்லாம் ரிஸ்க் இருக்குன்றத பார்ப்போம். முதல் ரிஸ்க் மார்க்கெட் வாலட்டிலிட்டி. இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்றது மார்க்கெட்டோட டைரக்டா லிங்க் ஆயிருக்கனால மார்க்கெட் ஃபிளக்சுவேஷன்ஸ் டைரக்டா உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அஃபெக்ட் பண்ணும். இன்னொரு விஷயம், மார்க்கெட் நல்ல டவுன்ல இருக்கும்போது நார்மல் டைமை விட நிறைய யூனிட்ஸ் அது செல் பண்ணிடும். ரெண்டாவது ரிஸ்க், நீங்க உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸை விட அதிகமான அமௌண்ட்டை வித்ட்ரா பண்றீங்க அப்படின்னா சீக்கிரமாவே உங்க பணம் எல்லாம் காலி ஆயிடும். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போர்ட்ஃபோலியோ மேல எப்பவுமே உங்களுக்கு ஒரு கண் இருந்துகிட்டே இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி உங்களோட SWPல நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த SIP மெத்தடை நீங்க அடாப்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்களா முழு முடிவு எடுக்காம ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை மீட் பண்ணி உங்களோட ஃபினான்ஷியல் நீடுக்கு ஏத்த மாதிரியான ஒரு SWP மெத்தடை கஸ்டமைஸ் பண்ணிக்கிறது பெட்டர். சோ SWP பத்தின ஒரு ஐடியா உங்களுக்கு இந்த வீடியோல கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஆரம்பத்துல நான் ஏன் அந்த ATM எக்ஸாம்பிள் சொன்னேன்னு. ஏன்னா இந்த SWPல நீங்க வித்ட்ரா பண்ணதுக்கு அப்புறம் இருக்கிற அந்த ரிமைனிங் அமௌண்ட்டுமே க்ரோ ஆயிட்டே தான் இருக்கும். சோ இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு நம்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஒயிட் போர்ட் நேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை நோக்கி வரும்.